श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवम् अयग्रीवं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நிலையில திருப்த பத்தத்தில 3வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மூலமாக சுவாமி தேசிகன் உலகத்தாருக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை அதை நாம தெரிந்து கொண்டிருக்கின்றோம். காமம் லிக க்ஷமிக்கணும், வீடியோ எனேபிள்டா இல்ல சுவாமி. சரி, ஒரு நிமிஷம். அடியன் தெரியுது, தன்யவாஸ்மி சுவாமி. காமம் லிகது சம்ஸ்தானம் கச்சித் ரூபம் ச பாஸ்வதः அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகே கதம். பேர் வச்சுக்கலாம், பெரியவாள் மாதிரி பேரை வச்சுக்கலாம். பெரியவாள் வாசம் பண்ற இடத்துல கூட இருந்துக்கலாம், இல்ல அவ மாதிரி வேஷம் கூட போட்டுக்கலாம். ஆனா எந்த சன்னிவேசத்திலையும் அவர்களுக்கு சமானமாக ஆக முடியாதுன்றதுதான் சொல்லிட்டு வர. இப்போ அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொன்ன, பேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தவளை, கழுதை, இந்த மாதிரி இதெல்லாம் கூட பெருமாளை சொல்லக்கூடிய வார்த்தை, ருத்ரனை சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி அதை வச்சிருந்து பேர் வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வரைச்சு வாசஸ்தானம்ன்றதும் அதே மாதிரி ஒவ்வொன்று ஹம்சத்துக்கு தாமிர புஷ்பத்துல கதாச்சித்து வாசனம், அதாவது தங்கிட்டு போறதுனால ஹம்சம் பிரம்மாவாயிட முடியாது. இந்த திமிங்கிலம் முதலியவெல்லாம் சமுத்திரத்துல வாசம் பண்றதுனால பெருமாள் ஆயிட முடியாது. மயில் மலை மேல இருக்கிறதுனால சிவபெருமான நீலகண்டனா ஆயிட முடியாதுன்றதெல்லாம் சொல்லி சொன்னேன். ஆனா அடுத்த விஷயத்துக்கு சொல்ற, அவ மாதிரியே அனுகாரம் பண்றோம். அப்படி பண்ணா கூட எவ்வளவுதான் வேஷம் போட முடியும்னு சொல்லி, காமம் லிகத சம்ஸ்தானம் கஷ்டித் ரூபஞ்ச பாஸ்வதான்னு சொல்லச்சே, சூரியன் ஆகாசத்துல இருக்க மாதிரி ஆத்துக்குள்ளுக்குள்ள சிவர்ல எல்லா பக்கத்துலயும் மேகங்கள் சூழ்ந்து இருக்க மாதிரியும் அது நடுவில் சூரியன் இருக்க மாதிரியும் பண சித்திரம் எழுதலாம். சூரியனுடைய பிரகாசத்தை சித்திரத்துல எழுத முடியுமான்னு முடியாது. அந்த மாதிரிதான்
மகான்களுடைய தேஜஸ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இவனா மகான்கள் மாதிரி யஜ்னோபவீதம் போட்டு பெருசா போகலாம், கம்பீரமா போற மாதிரி பாவனை பண்ணிக்கலாமே தவிர அவ முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் பிரம்ம தேஜஸ் ரூபமேவா மகிமானம் வியாச்சஸ்தேன்னு சொல்ற மாதிரி அந்த தேஜஸை இவளால கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வர. அதுல சில அர்த்தங்கள்லாம் பார்த்தோம். கஷ்யத் ரூபம் கஹா சித்ரூபம்னு பதச்சேதம் பண்ணிக்கிறது. கஷ்யத் காமம் லிகது சம்ஸ்தானம். சம்ஸ்தானம்னா அமைப்புன்னு அர்த்தம், உருவ அமைப்புன்னு அர்த்தம். கஷ்யத் ரூபஞ்ச பாஸ்வதான்னு கஹா சித்ரூபம் பாஸ்வதா பிரகாசிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை யாரால எழுத முடியும்? அயம் தேவஹா அயம் மனுஷன்னு விவகாரம். இவன் தேவன் இவன் மனுஷன்னு விவகாரம் பண்றோம். அகம் மனுஷா அகம் தேவஹான்னு விவகாரம் பண்றோம். அந்த அகம்ன்ற சப்தம் இருக்க, இது ஆத்மாவை சொல்றது. தேவத்துவம் மனுஷத்துவம் தேவஹா மனுஷான்னு சொல்லச்சு அந்த தேவத்துவம் மனுஷத்துவம்னா சரீரத்துல தான் இருந்துருக்கு. சரீரத்தை வேணா சித்திரமாக யதாகத்தஞ்சது வரைந்தாலும் வரையலாம், ஆத்மாவை எப்படி வரைய முடியும்? ஆகையால அதுவும் அதே மாதிரிதான். அபித்தி விஹிதா லம்பம் ஆலோகம் விலிகேது கதம். அபித்தி இப்ப சித்திரம்னாக்கா அதுக்கு ஒரு சுவர் இருக்கணும், சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை எழுத முடியும். அபித்தி விஹிதா லம்பம் ஆலோகம், இந்த சுவருக்குள்ள மாட்டாததாக இருந்துருக்கு, அதெல்லாம் அடங்கி முடியாததாக இருந்துருக்கு. அத போய் ஆலோகத்தை எப்படி எழுத முடியும்னு சொல்ற மாதிரி இப்ப ஆத்மாவை எப்படி நம்மளால எழுத முடியும்? அதாவது ஞான கோச்சரமாக இருந்துருக்கு. அபித்தி விஹிதா அபேதேன விஹிதான்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டும் விட்டு பிரியாததாக இருந்துருக்கு. இந்த ஆத்மாவும் சரீரமும் அபிருதம்னு சொல்லி சொல்றது, ஒன்னு விட்டு ஒன்னு பிரியாததாக இருந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல வரைச்சு ஆத்மாவை எப்படி எழுத முடியும்னு இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ற. இதுக்கே இன்னொரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கே இன்னொரு அர்த்தம் சொல்லி சொல்ற. காமம் லிகத சம்ஸ்தானம் கஷ்டித் ரூபஞ்ச பாஸ்வதः அபித்தி விஹிதா லம்பம் ஆலோகம் விலிகேத் கதம் சொல்லி சொல்ற. சரீரபரமாக அர்த்தம் பண்ற. சம்ஸ்தானம் என்று சொன்னோம்னா சரீரம்னு அர்த்தம் இருக்கு. அந்த தேகாக்காரம் இருக்கு, அந்த சரீரத்தினுடைய ஆக்காரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி யார் வேணா எழுதிட்டு போட்டோம். காமம் லிகது லிகது கஹா சித்ரூபஞ்ச பாஸ்வதா பாதச்ச அப்படின்னு சொல்லி சொல்றது. சிது ஜீவாத்மா, சித்ருன்னு சொல்லி சொல்றது. சித்து ஜீவாத்மா துருகு, துருகுன்றது விரக்ஷம். அப்போ விருட்சரூபமாக வேதத்துல சொல்லப்பட்ட சூக்ஷ்ம சரீராதிகள் எல்லாம் அதை எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியாக ஆறு. சமானே விரட்சே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சௌச்சதி முக்கியமானஹ. ஒரு புருஷன் சமானே விரட்சே புருஷோ நிமக்னஹ, ஒரே விரட்சத்துல இந்த சம்சாரமாகிற ஒரு விரட்சத்துல தான் இருந்துட்டு இருக்கான். அனஸ்னன்யோ அபிஜாகசீதி, ஒரே விரட்சத்துல ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்க, ஜீவாத்மா ஒண்ணு பரமாத்மா ஒண்ணு. அந்த விரட்சத்துல இருக்கச்சு ஒரு சரீரத்துல இந்த ஆத்மா, அதாவது ஒரு சரீரமாகிற ஒரு ஸ்தானத்துல ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா. தயோர் அந்யா பிப்பலம் சுவாத்வத்தி அனஸ்னன் அந்யோ அபிஜாகசேதி, அவர்கள ஒருவன் பிப்பலம் சுவாத்வத்தி, அந்த பிப்பலன்ற அந்த ஒரு சம்சார பலத்தை அனுபவிக்கிறான். இன்னொருத்தன் அனஸ்னன் அந்யோ அபிஜாகசேதி, அதை சாப்பிடாதவனாக இருந்து கொண்டு அதே சமயத்துல பிரகாசிக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. இப்படி
ஒரு ஜீவாத்ம அந்த விருட்ச ரூபமாகவே ஆத்மாவை பல இடங்கள்ல ரூபணம் பண்ணிருக்கேன். விருட்சைவ ஸ்தப்தோ திவிதிஷ்டஸ்தே கஸ்தே நேதம் பூர்ணம் புருஷேண சர்வம். விருட்சைவ ஸ்தப்தா திவி திஷ்டதி ஏகஹான்னு பரமாத்மாவை சொல்றது. பிரஜாவிருட்சம் மோட்சபலம் சாந்திச்சாயா சமன்விதம் ஞானாசிரயம் திருப்திதோயம் அந்தக்ஷேத்ரஜ்ஞ பாஸ்கரம் யோதிகச்சந்தி தம் சந்தः தேஷாம் நாஸ்தி பயம் புனः. இது அனுகீதைன்னு சொல்லிட்டு பாகவதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாகவதத்துல சொல்லச்சே பிரஜா விருட்சம் ஞானமாகிற ஒரு விருட்சம். அதுல பலம் எதுவா இருக்குன்னா மோட்சம்தான் பலம். சாந்தி சாயா சமன்விதம். சாந்தின்றது இருக்கு, அது சாய நிழலாக இருந்திருக்கு, நமக்கு சந்தோஷமாக இருக்கு. ஞானாசிரயம் ஞானத்துக்கு ஆசிரியமாக இருந்திருக்கு. திருப்தி தோயம் அந்தஹா க்ஷேத்ரஜ்ஞ பாஸ்கரம். திருப்தி தோயம் அந்த அதாவது தீர்த்தம் எது என்று கேட்டாக்க அந்த திருப்தி தான், மனசு திருப்தி தான். ஆகையால க்ஷேத்ரஜ்ஞ பாஸ்கரம் ஏ அதிகச்சந்தி, இப்படிப்பட்ட ஒரு சூரியனை யார் கிடைக்கிறார்களோ தம் சந்தகா தேஷாம் நாஸ்தி பயம் புனः, அவளுக்கு மறுபடியும் பயமே கிடையாது, சம்சாரத்தை பத்தி பயமே கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. இங்கேயும் விருட்ச ரூபமாக ஆத்மாவை ரூபணம் பண்ண சொல்லிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கச்சே சூக்ம சிதச்சித்தாக இருக்கக்கூடிய ஜீவ பரமாத்மாவும், அதாவது சூக்ம சேத்தனங்கள் ஜீவன் பரமாத்மா, அதே மாதிரி ஜீவனுடைய ஞான விசேஷம். ஜீவனுடைய ஞான விசேஷம்னாக்க தர்மபூத ஞானம்னு சொல்றது. இந்த தர்மபூத ஞானமும் இல்ல. இப்ப இந்த தர்மபூத ஞானத்தை எப்படி எழுதுறது? சித்திரத்துல எழுத முடியாதுன்னு சொல்ற. வேதி தாவுபௌ தெரியல தாவுபௌ. இப்போ அபித்தி விகிதாலம்பம் ஆலோகம், இப்படி பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஆத்மாவையும் ஆத்மாவனுடைய தர்மபூத ஞானத்தையும் எது மூலமாக எப்படி சித்திரத்துல எழுத முடியும்? எழுத முடியாது. அப்போ தேகமாத்திரத்தை எழுத முடிஞ்சாலும் எழுதலாமே தவிர தன் அந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ம சரீர ஜீவ பரமாத்மாக்களையோ சூக்ம சரீரத்தையோ இல்ல ஜீவாத்மாவையோ பரமாத்மாவையோ அல்லது தர்மபூத ஞானத்தையோ எத்தையுமே எழுத முடியாததாக தான் இருந்துருக்கு. ஆகையால லோகத்துல நாம என்ன வேணா வெளி தோற்றத்தை மாத்திரம் நாம அமைத்து கொள்ளலாமே தவிர நமக்கு உள்ளுக்குள்ள சொல்லக்கூடியதாக இருக்கிற எந்த விஷயத்தையுமே நம்மளால அனுகாரம் பண்ண முடியாது. நாம அவளுக்கு சமானமாக, பெரியோர்களுக்கு மகான்களுக்கு சமானமாக ஆக முடியாதுன்றது இன்னொரு அர்த்தம். இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ற. காமம் சம்ஸ்தானம்னு சொல்லச்சே மன்மதனை சொல்றது. அவனுக்கு காமன்னு பேர். காமம் லிகத்து சம்ஸ்தானம் கஷ்டித் ரூபம். கஷ்டித்து ஒருவன் மன்மதனை எழுதட்டும், அந்த மன்மதன் இப்படி இருப்பான்னு. அந்த மன்மதனை எழுதுறதும் முடியாத ஒரு விஷயம்ன்றதுதான் தாற்பயம். மன்மதனுக்கு ரூபமே கிடையாது. அந்த மன்மதன்றது ஏற்கனவே ரூபத்தோட இருந்தவன் தான் அவன். ஆனாலும் இப்ப ரூபம் இல்லாதவனா ஆயிடுறான். என்ன சிவபெருமான் அவரை சபிச்சுட்டபடினால அவனுக்கு ரூபமே இல்லை. அப்ப மன்மதனை என்னன்னு எழுதுறது? எழுதவே முடியாது. இப்படி ஒரு கால் மன்மதனை எழுதினாலும் எழுதிட்டு போட்டலாம். அதே மாதிரி ஆனா அவனுடைய அழக கூட எழுதினாலும் எழுதிட்டு போயிடலாம். அந்த மன்மதனுடைய ரூபம் ஏதோ ஒரு பிரகாரமா உருவகப்படுத்திட்டு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு நினைச்சுட்டு அதை கூட எழுதினாலும் எழுதிட்டு போயிடலாம். அபித்தி விகிதாலம்பம் அபிருத
சித்தமாக இருந்திருக்கிற, அதாவது அதை தனித்து சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற காந்தி விசேஷம், அவனுடைய லாவண்யம் இருந்திருக்க, அதை யாராலையும் எழுத முடியாது. கதம் வெளிக்கேதுன்னு சொல்ற. லாவண்யம்ன்றது என்ன, எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் பார்ப்போம். இந்த முத்துக்கள்ல வரைச்சே அந்த உள்ளுக்குள்ள ஒரு தாரை போகும். அந்த தாரை வரைச்சே பார்த்தோம்னாக்க அது பார்க்கறதுக்கே, அது அந்த முத்த நேர பார்த்தாதான் எழுத முடியுமே தவிர அதை தெரிஞ்சுக்க, அதனுடைய தாரையை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த சித்திரத்தெல்லாம் அந்த தாரை இருக்கிறத காண்பிக்கவே முடியாது. அதே மாதிரி லாவண்யம்ன்றது இருக்க, இது ஒரு சமுதாய சோபைன்னு சொல்லுவார். அந்த பெருமாளை தூரந்து சேவிக்கிறோம். சேவிக்கச்சே அந்த பெருமாளுடைய ரூபத்தை எப்படியானா ஏதோ ஒரு பிரகாரமா எழுதிடலாம். அவருடைய தேஜஸ், அந்த சமுதாய சோபை இருந்துருக்க, அதை எழுத முடியாது. காமனுடைய விஷயத்தையும் எழுத முடியாதுன்னு சொல்ற. அத்வைத பரமாக இன்னொரு அர்த்தத்தையும் சொல்ற. அத்வைத பரமா சொல்லச்சே அவ அத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்சம் மொத்தம் கால்பனிக்கும், ஒரு கல்பனையினால ஏற்பட்டது, மித்யாபோதம், அத்தியஸ்தம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு, மீதி எல்லாம் மித்யாபோதம்னு சொல்ற. அப்ப அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் அதுல அத்தியஸ்தமாக இருக்குன்னாக்க அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அவ சொல்றா. கயிறு கீழே விழுந்து கிடக்கிறது, அந்த கயிறுன்றதுதான் சத்தியம். அதுல ஒருத்தன் பார்க்கச்சே அந்த கயிறை பாம்பா பாக்குறான், ஒருத்தன் பாக்குறான் அது ஏதோ அந்த பூமியில ஒரு பிளவு வந்திருக்குன்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் பாக்குறான் அதுல ஜலம் கொட்டி இருக்குது, தரையில ஜலம் கொட்டி இருக்குன்னு சொல்லி அதுதான் இந்த மாதிரி வளவா தெரியுதுன்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் பாக்குறான் அது ஒரு மாலைன்னு நினைக்கிறான். இது எல்லாமே அத்தியஸ்தம், ஏறிடப்பட்டதுதான். சத்தியமா இருக்கிறது அந்த கயிறு ஒண்ணுதான். அந்த மாதிரி பிரபஞ்சம் இருந்துருக்க, அந்த பிரபஞ்சம்ன்றது எல்லாமே அத்தியஸ்தம், ஏறிடப்பட்டது. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமானதாக இருந்துருக்கு. காமம் லிகத்து, இந்த கல்பனையினால சொல்லப்பட்ட இந்த பிரபஞ்சத்தவன எழுதலாம். அந்த பிரபஞ்சத்தோட அபித்தி, அதோட விட்டு பிரியாமல் தோன்றுகிற அந்த பிரகாசிக்கிற அந்த சித்ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்க, பிரம்மத்தை சித்திரத்திலையும் எழுத முடியாது, சித்தத்திலையும் எழுத முடியாதுன்றதுதான் இந்த அர்த்தமா சொல்ற. சித்திரத்துல எழுத முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சித்திரத்துல பிரம்மஸ்வரூபத்தை எப்படி எழுதுறதுன்னு, சித்தத்துல எழுத முடியாதுன்னாக்க, சித்தம்னா மனசு, இந்த மனசால கூட அந்த பிரம்மத்தை உணர முடியாதுன்னு அர்த்தம். அப்படி மனசால நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டோமானாக்க அத்வைத ஹானி வந்துடும். பிரம்மம் ஒண்ணு, அது அதாவது உணரும் பொருள் ஒண்ணு, உணர்பவன் ஒண்ணு, உணரக்கூடிய விஷயம் ஒண்ணுன்னு மூணு வந்துடும் அந்த இடத்துல. அவ சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஞானம் ஒண்ணுதான் இருக்கே தவிர ஞாதானோ நியாயம்ன்றதோ அறிய தகுந்ததுன்றதோ ரெண்டு விஷயத்த அவ ஒத்துக்கிறது இல்லை. ஆகையால அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆத்ம, அதாவது பிரம்மஸ்வரூபத்தை யாரால எழுத முடியும்? லோகத்துல இருக்கிற பிரகாரத்துக்கு லோக விவகாரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தவனா எழுதினாலும் எழுதலாமே தவிர பிரம்மஸ்வரூபத்தை மனதளவுல கூட நாம தெரிஞ்சுக்க முடியாதுன்றத இது அத்வைதத்தை சொல்ற மாதிரியும் இருந்துருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் நம்ம அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காமம் லிகத்து சம்ஸ்தானம் கஷ்டித் ரூபஞ்ச பாஸ்வதः அபித்தி விஹிதாலம்பம் ஆலோகம் விலிகேத் கதம்ன்றது. அந்த செவி, வாய், கண், மூக்கு என்று புலன்களை சொல்றோம். இது 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மனசொன்னு 11 இந்திரியங்கள் உள்ளன என்று நாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்திரியம்ன்றது என்னதுன்றது ஒண்ணு தெரியும். இப்ப நமக்கு இந்த கண்ணு பாக்குறமே, இந்த கோலம் இருக்க, அது இந்திரியமா?
இந்த கண்ணுல கருப்பா இருக்கு, நடுவுல விழி ஒண்ணு இருக்கு, இது கரு விழி ஒண்ணு இருக்கு, மீதி எல்லாம் வெண்மையாக இருக்கு. இதுதான் கண்ணா? எது கண்ணு? அந்த கண்ணுன்ற இந்திரியம், அந்த இந்திரியம்ன்றது இப்ப இந்த சக்ஷுரிந்திரியம்ன்றது ரூப சாட்சா்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ரூப சாட்சா்காரம்னா எதிர இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கு. ஆகையில இந்த கண்ணுன்ற இந்திரியம் மூலமாக தான் அந்த உருவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். இது மனசுக்கு போய் மனசு அந்த உருவத்தை ஆத்மாவுக்கு பிரதிபலிக்கிறது, ஆத்மாவுக்கு தெரியப்படுத்துறதுன்றதுதான் சொல்றோம். இப்ப அந்த கண்ணுன்ற இந்திரியத்துக்கு இந்திரியம் இருக்கிற ஸ்தானம் தான் நாம பாக்குற இந்த கண்ணை தவிர இந்திரியம்ன்றது வேற. இப்ப நமக்கு கண்ணு பாக்குறதுக்கு எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, ஆனா கண் தெரியலன்னு சொல்றோம். ஏன் தெரியலன்னா அந்த இந்திரியம் வஸ்துவோட கூட தொடர்பு வைக்கிறதுல ஒரு தடங்கள் ஏற்படுறது. அதனால நமக்கு அந்த ரூபத்தை சாட்சாத்காரம் பண்ண முடியல. அந்த இந்திரியம்ன்றது இருக்க, அது நம்ம கண்ணுக்கெல்லாம் புலப்படாத ஒரு சக்தி விசேஷம், அது அந்த கண்ணுல இருந்துருக்கு. அதே மாதிரி நாக்குல இருக்கிறது, நாக்குல ரசனேந்திரியம்னு சொல்றோம். சில சமயத்துல அந்த ருச்சியே தெரியலன்னு சொல்றோம். அதே நாக்கு தான் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா இது தித்திக்கிறதா கசக்கிறதா புளிக்கிறதான்னு தெரியல, ருச்சியே தெரியல, ஏதோ சாப்பிட்டு போறேன் நானு என்று சொல்லி மண்ணாட்டம் இருக்குன்னு எல்லாம் சொல்றோம். அப்போ அந்த இந்திரியம் நாக்குல இருக்கக்கூடிய ரசனேந்திரியம் இருக்க, அதுக்கு அது வேலை பண்றதுல ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆகையில நாக்கு என்னமோ இருந்துருக்கு, நாக்கே ரசனேந்திரியம் ஆகாது. அந்த மாதிரி மூக்கு இருந்தா கூட வாசனைய உணர முடியல, காது இருக்கு சப்தத்தினுடைய இதை கேட்க முடியலன்னு சொன்னா, காது எங்கேயும் போயிடல, எல்லாருக்கும் காது இருக்குதான் இருக்கு, ஆனா கேட்க முடியலன்னு சொல்றதெல்லாம் வரட்டு. அந்த செவி வாய் கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாமே, இந்த புலன்கள் எல்லாம் கண்ணுன்றது இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோலத்துல இருக்கக்கூடியது ஒரு இந்திரியம். நீ கண்ணவனா எழுதலாமே தவிர அந்த இந்திரியத்தை எழுத முடியாது, சித்திரத்துல எழுத முடியாது, தெரிவிக்க முடியாது. நாக்கவனா தொங்க போட்டு இருக்க மாதிரி எழுதலாம். அந்த நாக்குனால உணரக்கூடிய அந்த ரசத்தை உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்க, அதை நாக்கால எழுத முடியாது, சித்திரத்தால எழுத முடியாது. அந்த மாதிரிதான் செவி, அந்த மாதிரி வாய் எல்லாமே, வாக்கு எல்லாமே வருது. ஆகையால இப்போ இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த திருஷ்டாந்தங்களால சொல்ற விஷயம் என்னன்னாக்க, நாம ஒரு பெரியவர் மாதிரி அனுகாரம் பண்ணலாமே தவிர, அந்த அனுகாரம் பண்றது அந்த தோற்றம் வேணா இருக்குமே தவிர, அவளுடைய உதாரமான குணமோ அல்லது அவளை மாதிரி ஒழுக்கமோ எதுவுமே நமக்கு வராது. அவளுக்கு சமமாக நம்மளை நினைப்பது என்பதே தவறு என்பதை சுவாமி இது மூலமாக தெரிவிக்கிறார். அடுத்த 4வது ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான விஷயம். அபிசத்யபதநிஷ்டானாம் ஆசாஹ பூரயதாமபி அகஸ்ய விருத்திர்மேகானாம் ஹந்தமாலின்ய காரணம். அபி சத்பதநிஷ்டானாம் ஆசாஹ பூரயதாம் அபி அகஸ்ய விருத்திஹி மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம்னு சொல்றார். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த திருப்த பద్ధதியில பெயர் வச்சுக்கலாம், அவ இருக்கிற இடத்துலயே ஒரே ஸ்தானத்திலேயே இருக்கவானாலும் இருந்துக்கலாம். ஆகையால சாக மண்டூக ராசபைன்னு சொல்லச்சு. சாகம்ன்றது ஆடு, அது பிரம்மாவுக்கு, மண்டூகம்ன்றது விஷ்ணுவுக்கு, ராசபம் கழுதைக்கு. இத பேர் வேணா வச்சுக்கலாமே தவிர இவெல்லாம் பிரம்மாவாகவோ பெருமாளாகவோ சிவபெருமானாகவோ ஆக முடியாது. அடுத்தது வாசஸ்தானத்தை சொல்லி சொன்னார், அதுக்கு அடுத்தது அனுகாரத்தை சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அவளை மாதிரியே சில செயல்களை பண்ணாக்கா ஒரு கால் இவாளுக்கும் அவ மாதிரி பெயர் வருமோ என்னமோன்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ அந்த செயல்களால
செஞ்சாலும் கூட அது அவளுக்கு அனர்த்தத்தை தான், விபரீத பலத்தை தான் உண்டாக்குமே தவிர அவளுக்கு உண்மையில நல்லது ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். அபி தத்பத நிஷ்டானாம் ஆசாஹ பூரயதாமபி அகஸ்ய விருத்திர் மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். அகஸ்ய விருத்தி, அகஸ்தியருடைய செயல்பாட்டுக்கும் மேகத்தினுடைய செயல்பாட்டுக்கும் ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்றான்ற மாதிரி எடுத்துண்டு அது அகஸ்தியரோட மேகத்தால போட்டி போட முடியாதுன்றது தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார் இந்த இடத்துல. மேகானாம் அகஸ்திய விருத்தி. இங்க அகஸ்திய விருத்தின்னு சொல்றது எதுன்னாக்க, அகஸ்தியர் ஒரு கால விசேஷத்துல சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் மொத்தத்தையும் ஆச்சமனம் பண்ணி மொத்தத்தையும் சோஷணம், சமுத்திரத்தையே சோஷணம் பண்ணிட்டேன். வெறும் தரதான் மிச்சமாற மாதிரி பண்ணிட்டேன், ஜலமே இல்லாதபடி பண்ணிட்டேன். இந்த சமுத்திர ஜலத்தை பருகுவதுன்றதுதான் அகஸ்திய விருத்தின்றது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த சமுத்திர ஜலத்தை பருகுவதுன்ற ஒரு செயல் அகஸ்தியரும் பண்ணிருக்க, மேகமும் பண்ணிட்டு. மேகம் என்ன பண்றது, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை அது முகர்ந்து அது மழையாக பொழிவிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப மேகம் அகஸ்தியரா ஆயிட முடியுமான்னா என்று அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல போறேன். இங்க தத்பத நிஷ்டானாம் விருத்திகி, தத்பத நிஷ்டானாம் சன்மார்க்க நிஷ்டானாம்னு அர்த்தம். சன்மார்க்கத்துல நல்ல வழியில நடந்து கொள்பவர்கள், நல்வாழ்க்கை நடப்பவர்கள், அதுல தர்ம மார்க்கத்திலேயே சென்று கொண்டு இருப்பவர்கள், அவள் தான் சத்பத நிஷ்டாள்னு சொல்லி சொல்றது. இங்க சச்சப்தத்துக்கு நல்லவர்கள்னு அர்த்தம், தர்மிஷ்டர்கள் ஒழுக்கமானவர்கள்னு சத்துன்றதுக்கு அர்த்தம் ஒரு அர்த்தம். சச்சப்தத்துக்கு நட்சத்திரங்கள் கூட சொல்லப்படுகின்றன, சச்சப்தத்தினால நட்சத்திரம் கூட சொல்லப்படுது. சதாம் பதஹா சத்பத நிஷ்டான்னு சொல்லச்சு நட்சத்திரானாம், நட்சத்திரங்களுடைய ஒரு மார்க்கம். நட்சத்திரங்களுடைய மார்க்கம்ன்றது ஆகாசம். அந்த ஆகாசத்துல, அதாவது நட்சத்திரங்கள்ல ஆகாசத்துல தான் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, மேகமும் ஆகாசத்துல தான் இருக்கு. சத்பத நிஷ்டானாம் அபி சத்பத நிஷ்டானாம். அகஸ்தியரை பொறுத்த வரைக்கும் அந்த மகான்களாக இருந்திருக்கவா எந்த வழியில தர்ம மார்க்கத்துல நடக்கணுமோ சத்பதம்னு அந்த மார்க்கத்துல தர்ம மார்க்கத்துல போறவராக அகஸ்தியர் இருந்திருக்கு. இந்த மேகமும் சத்பதம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், அதே சச்சப்தத்தையே நட்சத்திரம்னு அர்த்தம் எடுத்துட்டு நட்சத்திரங்கள்லாம் அந்த சஞ்சரிக்கின்றதாக இருந்திருக்கிற ஆகாசத்துல தான் மேகமும் இருக்கு. இதுலயும் சத்பத நிஷ்டத்துவன்றது இருக்கு. அகஸ்தியருக்கும் சமானம், அகஸ்தியருக்கும் மேகத்துக்கும் பொதுவாக இருந்திருக்கு. ஆசா பூரயதாம் அபி, ஆசாஹா பூரயதாம் அபி. ஆசாஹா என்றது நம்மளுடைய இஷ்ட, நம்ம விருப்பம். இப்போ அகஸ்தியர் மாதிரி மகாத்மா இருந்தாருனாக்க அவரிடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க நம்மளுடைய விருப்பத்தை அவர் பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எத்தனையோ சமயங்கள்ல வரைச்சு விந்திய பர்வத்தம் மேல மேல வளர்ந்துட்டு போயிருந்து, வளர்ந்துட்டு போறதோட மாத்திரமில்லை அந்த காலத்துல பர்வத்தங்கள்லாம் அந்த ரெக்கையோட இருந்துதான். அந்த ரெக்கையோட இருக்கச்சே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். போனா அந்த இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற ஜந்துக்கள் மொத்தம் அப்படியே மழை போய் வந்து விழுந்ததுன்னாக்கா அது மொத்தம் நாசமா போயிடும். இப்படி லோகத்துல பேரழிவை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது இந்த மலை. அந்த விந்திய பர்வத்தமும் ரொம்ப கர்வத்தோடு இருந்த ஒரு சன்னிவேசம். அகஸ்தியரை போய் பிரார்த்தனை பண்றான்,
இந்த விந்திய பர்வதத்தினால எத்தனையோ பேரழிவு ஏற்படுறது. இதை போக்கடிக்கிறதுக்கு தேவர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றான். அப்ப பிரார்த்தனை பண்ணச்சு விந்திய பர்வதமே, அந்த விந்திய பர்வதத்துக்கு தலைவனாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அகஸ்தியரை வந்து வணங்கி இது பண்ணச்சே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, நான் தெற்க போறேன், நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இதே ரூபத்தோட இருக்கணும், இங்கேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றாரு அகஸ்தியர். அவர் தெற்க போயிட்டு தெற்கே தான் இருந்திருக்கே, திருப்பி வடக்க வரல அவர் அகஸ்தியர். ஆகையால அப்ப லோகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக மலைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விட்டாதபடி தடுத்து ஒவ்வொரு பிரகாரமா உபகாரம் பண்றவர் அவர். ஆஷாகா பூரையதாம் அப்படி அந்த சத்துக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுபவராக இருந்திருக்கிறவர் அகஸ்தியர். ஆஷாகா பூரையதாம் அப்படின்னா ஒரு மழை காலத்துல பார்த்தோம்னாக்க மேகம் ஆசான்றது ஆசா மதங்கஜகஜான்னு சொல்லச்சு ஆசான்றது வரைச்சு எல்லா பக்க திக்குகளுக்கு பேர் ஆசான்றது. அந்த 8 திக்குகள் அந்த எந்த பக்கத்துல பார்த்தாலும் அப்படியே மேகம் பூர்த்தியாக இருந்துருக்கும், மேகத்தோட சூழப்பட்டதாக இருந்துருக்கும். ஆசாகா பூரையதாம் அப்படி அகஸ்திய விருத்திகி மேகானாம் அந்த மாலின்ய காரணம். அகஸ்திய விருத்திகி, அகஸ்தியருடைய விருத்தி, 2 பேரும் சமுத்திரத்துல இருந்து ஜலத்தை கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, அகஸ்தியர் எல்லாருக்கும் நல்லதை பண்ற, தன்னின்று இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர். அது மாலின்ய காரணம்னு சொல்லிட்டு, இதே அகஸ்தியரே இந்த தான் பருகின சமுத்திர ஜலத்தை திரும்பி விடுறார். அந்த திரும்பி விடுறதுனால எந்த விதமான பாதகமும் இவருக்கு வரல. ஆனா அகஸ்திய விருத்தியை தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு மேகம் வந்து ஜலத்தை பொழிஞ்சுதுன்னாக்க அது அப்படியே மேகம் மொத்தம் மலினத்தை அடைகிறது, அப்படியே வெளுத்து போயிடுறது, மேகத்துக்கு ஒரு அழகில்லாத போயிடுறது, வெளுத்து போயிடுறது, எல்லாம் பண்றது. ஆகையால பெரியோர்கள் செய்வத செயல நாமளும் பண்ணுவோம்னு நினைச்சுட்டு பண்ணமானாக்க அதுல உண்மையான தகுதி இல்லாமல் அந்த காரியத்தை பண்ணினோமானாக்க அப்போ நாம பரிகாசாஸ்பதமாக தான் ஆகும். பரிகாசாஸ்பதமாக ஆறுதோடு மாத்திரமில்லை, விபரீதமான ஒரு நிலைக்கும் நாம ஆயிடும். ஆகையால நாம எப்பவுமே நம்மளுடைய நிலையில தான் நாம இருக்கணுமே தவிர பெரியோர்களை பார்த்து அவரை பார்த்து நானும் அந்த சுவாமி மாதிரி அலங்காரம் பண்றேன், நாம சுவாமி மாதிரி பண்றேன்னு சொல்லி பண்ணோம்னாக்க அது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. ஒரு சுவாமி நித்தியம் அவபாசனம் அக்னி இது அன்ன வைசுதேவெல்லாம் பண்ணிட்டு தன்னா அனுஷ்டாத்தாவா இருந்துருக்கு. அவருடைய தேஜஸுக்கு அவருடைய ஒரு அனுஷ்டானத்துக்கு அது எல்லாமே உகக்கும். நானும் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் பண்ணியிருந்தான்னாக்க ஒன்றும் தெரியாது. அதாவது ஒரு ஞானானுஷ்டானங்கள்லாம் இல்லாதவன் ஓரிரு செயல்களை மாத்திரம் பெரியோர்களை மாதிரி நான் பண்றேன்னு ஒருத்தன் அனுகாரம் பண்ணான்னாக்க அந்த செயலை அவனும் செஞ்சான்னாக்க அவன் பரிகாசத்துக்கு தான் இடமாக ஆவானே தவிர அவன் எந்த விதத்திலையும் கொண்டாட தகுந்தவனாக ஆக மாட்டான் என்கிற இன்னொரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றாரு. ஆகையால நாம ஒரு காரியத்தை பண்ணச்சு இந்த காரியத்தை பண்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா, தெளிவா பண்ணிந்தான்றத மாத்திரத்தினால நாம பண்ண முடியாது. நமக்கு இதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத பார்த்து நாம இந்த காரியத்தை பண்ணா இது ஆர்த்தமா மனசளவுல பண்றோமா இல்ல அனுகாரம் பண்றதுக்காக அவா பண்ணதை நாமளும் பண்ணணுன்றதுக்காக பண்றோமான்னு 2 விதமா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அனுஷ்டானம் பண்ணதுனால யாருமே தப்பு இல்லை. யாருன்னா ஒருத்தர் சொல்றேன் பெரியவெல்லாம் உதய உபஸ்தானம் பண்ணியிருந்தா சௌரியார் ஏற்பாரும் தீர்த்தம் ஆடிட்டு உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணிட்டு அது வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணியிருந்தா 1008 காயத்ரி பண்றா 108 காயத்ரி பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி நம்மளால முடிஞ்சாக்கா 1008 காயத்ரி 108 காயத்ரி எல்லாம் பண்றதெல்லாம் யாரும் வானான்னே சொல்லவே இல்லை.
ஆனா பெரியவா பண்ணிந்த சில காரியங்கள் நமக்கு அசாத்தியமான காரியங்கள், நமக்கு தெரியாத ஒரு காரியங்கள், அதை நாம அனுகாரம் பண்றேன்னு சொல்லி பண்ணோம்னாக்க நாம பரிகாசாஸ்பதமாக ஆயிடும். அல்லது விபரீதத்துக்கு நமக்கு நல்லது ஏற்படுறது காட்டிலும் விபரீதம் ஏற்படும்படியான ஒரு நிலையும் ஏற்படும். ஆகையால நாம செய்யற செயல்கள்ல வரைச்சு யோசிச்சு செய்யணும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அபிதத்பதநிஷ்டானாம் ஆஷா பூரயதாமபி அகஸ்ய விருத்திர்மேகானாம் ஹந்த மாலின்ய காரணம். நாம பண்ற ஒரு காரியத்தை சரியா யோசிக்காமல் பண்ணோம்னாக்க அது நமக்கே விபரீதமாக ஆயிடும் என்பதையும் தெரிஞ்சுட்டு காரியத்தை பண்ணணும்ன்றத சொல்ற. இந்த ரீதியில நாம நடந்துட்டோம்னாக்கா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உண்டான புத்திய சுவாமி தேசிகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே